எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மேலே ரொம்பலாம் நம்பிக்கை வைக்காதீங்க. பட் உங்கள் எதிரியே உங்கள் கூட க்ளோஸ் ஆக்கிக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் law 2 of the 48 laws of power. That is never put too much trust in friends. Learn how to use enemies. இந்த லாக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் நடித்த விருமாண்டி படம் சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் விருமாண்டி கொத்தால தேவர் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க. அண்ட் ஒரு கேஸில் கொத்தால தேவர் ஜெயிக்கணும்னு விருமாண்டி கோர்ட்டில் போய் சொல்லிடுவார். பட் கொஞ்ச நாள் கழிச்சு கொத்தால தேவர் விருமாண்டிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செஞ்சிருவார். அண்ட் அந்த டைமில் விருமாண்டிக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா அவருக்கு எதிரியாக இருந்த நல்ல மலாய்க்கர் தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா வாட்டியும் உங்கள் கூட இருக்கிறவங்களை நம்பணும்னு அவசியம் இல்லை. யாரை நம்புறதுன்னு தெரியல. பட் உங்கள் எதிரை நம்பலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு விரோதி தான். இதுக்கு மேலே அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. எதிரியோட எதிரி நண்பன். பிகாஸ் துரோகன்றது உங்கள் எதிரிக்கிட்ட இருந்து வராது, உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். இப்போ உங்களுக்கு இந்த லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் லா இதை விட பவர்ஃபுல்லானது. ஸோ நீங்களும் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாறணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் லா நம்பர் 3.